Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸில் 25வது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை ஜிகேல 24 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஏ, அரபு சொல். ரெண்டாவது கொஸ்டின், டெல்லியில் சுல்தானிய மரபை தோற்றுவித்தவர் யார்? டெல்லியில் சுல்தானிய மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் பி, குத்புதீன் ஐபக். தேர்டு கொஸ்டின், வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோஹி என்று ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியவர் யார்? வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோஹி என்று ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி, முகமது பின் துக்ளக். நாலாவது கொஸ்டின், 10 பாட்டு நூல்களில் பட்டினப்பாலை மதுரை காஞ்சியிலும் கூடல் யாருடைய தலைநகரமாக சொல்லப்பட்டிருக்கு? 10 பாட்டு நூல்களில் பட்டினப்பாலை மதுரை காஞ்சியில கூடல் என்பது யாருடைய தலைநகரமாக சொல்லப்பட்டிருக்கு? ஆன்சர் பி, பாண்டியர்களின் தலைநகரம். அஞ்சாவது கொஸ்டின், தாராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? தாராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் பி, 2ஆம் ராஜராஜன். ஆறாவது கொஸ்டின், சோழர்கள் ஆட்சியில் அரசரும் உள்ளூர் தலைவரும் எந்த வரியை வசூலித்தனர்? சோழர்கள் ஆட்சியில் அரசரும் உள்ளூர் தலைவரும் எந்த வரியை வசூலித்தனர்? ஆன்சர் ஒப்படி என்ற வரியை. ஏழாவது கொஸ்டின், வங்காள தேசத்தின் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, ஜமுனா. எட்டாவது கொஸ்டின், இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? இந்தியாவில் தேயிலையை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? ஆன்சர் டி, அஸ்ஸாம். 9th கொஸ்டின், உரங்கள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவிய புரட்சி எது? உரங்கள் உற்பத்தி பெருக்கத்திற்கு உதவிய புரட்சி எது? ஆன்சர் பி, சாம்பல் புரட்சி. 10வது கொஸ்டின், மயலின் உரையானது தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளிகளுடன் அமைந்திருக்கும். இந்த இடைவெளிக்கு என்ன பெயர்? ஆன்சர் ரான்வின் கணுக்கள். 11வது கொஸ்டின், நியூக்ளியோசைடு என்பது என்ன? நியூக்ளியோசைடு என்பது எது சேர்ந்த கலவை? ஆன்சர் ஏ, நைட்ரஜன் காரம் பிளஸ் சர்க்கரை. 12வது கொஸ்டின், மெண்டல் எத்தனை வகைக்குட்பட்ட எத்தனை தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தினார்? ஆன்சர் டி, 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை. 13வது கொஸ்டின், புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் 2004. 14வது கொஸ்டின், நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனை தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, பாலிப்டிசியா. 15வது கொஸ்டின், இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டுள்ளது? இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எதை தலைமையிடமாக கொண்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. 16வது கொஸ்டின், 150 கிலோமீட்டர் உற்பத்தி திறன் கொண்ட அலைசக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, விழுஞ்சம் பகுதியில். 17வது கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு சிறப்புரிமைகளை வழங்குகிறது? எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு சிறப்புரிமைகளை வழங்குகிறது? ஆன்சர் ஏ, சட்டப்பிரிவு 361 1. 18வது கொஸ்டின், தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது?
ஆன்சர் டி 1986ஆம் ஆண்டு. 19வது கொஸ்டின், இங்கிலாந்தில் உலோக மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தொகுப்பினை புரிந்து கொள்ள 1920ஆம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் யார்? ஆன்சர் பி ஆல்பர்ட் மார்ஷல். 20வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு எம்பிஐ குறைவாக உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு எம்பிஐ குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் தருமபுரி. 21, முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார்? முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஏ வினோபா பாவே. 22வது கொஸ்டின், அரசு பிரதிநிதி லின் லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி எது? ஆன்சர் ஏ தனிநபர் சத்தியாகிரகம். 23, முத்து துறைமுகம் என்று குறிப்பிடப்படுவது எது? முத்து துறைமுகம் என்று குறிப்பிடப்படுவது அமெரிக்க துறைமுகம். 24, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர் யார்? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர் யார்? ஆன்சர் சர் சிரில் ரெட்க்ளிஃப். 25, இரகசிய வானொலி நிறுவ முக்கிய பங்கு வகித்தவர் யார்? இரகசிய வானொலி நிறுவ முக்கிய பங்கு வகித்தவர் உஷா மேத்தா. 26வது கொஸ்டின், ஆகஸ்ட் கொடை யாரால் அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் கொடை யாரால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் சி லின் லித்கோ பிரபு. 27, மின்னணு சாதனங்களில் உள்ள பல நச்சு கன உலோகங்களான டேஸ் போன்றவை நீர் மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக உள்ளன. ஆன்சர் காரியம் மற்றும் கேட்மியம். 28, சடுதி மாற்றம் என்ற சொல்லை ஹியூகோ டி வெரிஸ் அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? சடுதி மாற்றம் என்ற சொல்லை ஹியூகோ டி வெரிஸ் அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ஆன்சர் 1901. 29, இரட்டைப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் எந்த இடத்தில் சந்திக்கும் போது இரட்டைப்பாதல் முடிவடைகிறது? ஆன்சர் டெர்மினஸ் பகுதியில். 30வது கொஸ்டின், நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன? நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் வெப்பச்சலனம். இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ 30 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு இதே டைம் 26வது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.